வெரி குட் மார்னிங். ஆன் இஎம்ஐ டெக்னாலஜி ஐபிஓ ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆன் இஎம்ஐ டெக்னாலஜின்றது கிஸ்ட் மற்றும் ரிங் ஆப்ஸ் மூலமா சாமானிய மக்களுக்கு டக்குன்னு லோன் தரும் ஒரு பெரிய ஃபின்டெக் கம்பெனி. இவங்களோட ஐபிஓ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஏப்ரல் 30 இருந்து ஸ்டார்ட் ஆகி மே 5 வரைக்கும், அதாவது நாளைக்கு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 162 இருந்து 171 வரைக்கும் வேரி ஆகுது. மே 8 அப்ப லிஸ்டிங் டேட்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கம்பெனி கொடுத்திருக்கிற கடன்ல 98% கடனுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. அதாவது கைமாத்தா கொடுத்த காசு மாதிரி தான். நாளைக்கு எக்கனாமி டல்லானாலோ இல்ல மக்கள் கை விரிச்சாலோ காசை திரும்ப வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். 2024 விட 2025ல வருமானமும் லாபமும் செமையா குறைஞ்சிருக்கு. கம்பெனி ஐபிஓ மூலமா ஷேர் மார்க்கெட்டுக்கு வர நேரத்துல இப்படி லாபம் குறைஞ்சிட்டே போறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆபத்தான சிக்னலா அமைஞ்சிருக்கு. முன்னாடி 0.05% இருந்த வாராக்கடன்னு சொல்லக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது என்பிஏ, இப்போ 2.89% எகிரி நிக்குது. அதாவது கடன் வாங்கினவங்க ஒழுங்கா காசை கட்ட மாட்டேங்கிறாங்க. இது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மேல ஒரு பெரிய கேள்விக்குறியை வைக்குது. அப்புறமா டிஜிட்டல் லோன் கொடுக்கிற கம்பெனிகளுக்கு ஆர்பிஐ இப்போ செம செக் வச்சிருக்காங்க. புதுசா ரூல்ஸ் போடுறதுனால எதிர்காலத்துல இவங்க எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்குமான்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. கடைசியா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. பிசினஸ் பண்றோம்னு சொல்றாங்களே தவிர கை காசை போட்டுதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வர வருமானம் அன்றாட செலவுக்கே பத்தல. சுருக்கமா சொல்ல போனோம்னா கம்பெனியை ரன் பண்ணவே அடுத்தவங்க கிட்ட தான் கடன் வாங்குற நிலைமையில இந்த கம்பெனி இருக்கிறாங்க. நான் ஐபிஓ அப்ளை பண்றது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க. 28 ஏப்ரல் அப்ப 7.5 ருபீஸ் ஜிஎம்பி இருந்தது. இன்னைக்கு நிலவரப்படி 4 ருபீஸா குறைஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் 500 ருபீஸ்க்கு கீழே தான் ப்ராஃபிட் இருக்குது. அதையும் தாண்டி இந்த நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா ஜிஎம்பி எல்லாம் ஜீரோ ஆகி 8th லிஸ்டிங் அப்போ கண்டிப்பா ஃபிளாட் லிஸ்டிங் ஒரு நெகட்டிவ் லிஸ்டிங்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ so much for watching.